கால்நடை மருத்துவர் வள்ளியப்பன் பல்வேறு சட்ட போராட்டங்கள் நடத்தியும் உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்காததால் வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட குரங்கு உயிரிழந்துவிட்ட நிலையில் வள்ளியப்பன் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாகியுள்ளார். தன்னிடம் இருந்திருந்தால் அந்த குரங்கு இறந்தே இருக்காது என்று கண்ணீர் மல்க நமது தந்தி டிவிக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். போய் உடனே இப்படி இறக்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நாங்கள் 10 மாதமாக இறக்குற தருவாயிலேருந்து நான் காப்பாற்றிருக்கேன். அது தெருநாய் கடிச்சு ரொம்ப மோசமான நிலைமையில் ரிஸ்க் எடுத்து நாய் கடிச்சு யாரும் தொட மாட்டாங்க. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்போ இறக்குற தருவாயில் இருக்கும்போது உடம்புலாம் சொறி ரொம்ப மோசமான இருக்கும்போது எடுத்து அதுக்கு தேவை மதர்லி கேர். அதை உன்னிப்பாக அதை கவனிக்கணும். ஒரு குழந்த மாதிரி கவனிக்கணும். அதை கவனிக்கலை. அதான் ஏன்னா நாங்கள் 10 மாதமாக இரவும் பகலும் பார்த்து ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரியும் பார்த்தேன். அதனால் அது நல்ல நிலைமை இருந்துச்சு. அது ஒரு சந்தோஷமாக உணவுன்றதோ மற்ற விஷயத்தில் அந்த மாதிரி இருந்தாலே அது அதுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்காது. அது திடீர்னு இறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது அந்த கவனிப்பு இருக்காது. இந்த மாதிரி ஒரு இழப்பு தாங்கிக்க முடியல. மனசுலாம் கஷ்டமாக இருக்குங்க. சொல்ல முடியாத துயரத்தில் இருக்குங்க சார். என்னால் சொல்ல முடியல. இது ஒரு ஸ்பெஷல் கேஸாக கொடுக்கணும். இது ஊனமுட்டுறது சின்ன குழந்தை, ஒரு பெரிய ஒரு குரங்கு, ஒரு அடல்ட்டுன்னா நாங்கள் இவ்வளோ சேலஞ்சில். அது பிறந்து 20 மாதமே ஆன குரங்கு. உலகம் தெரியாது, அதுக்கு வனவிலங்குன்னு தெரியாது, அது எந்த விலங்குன்னு அதுக்கு தெரியாது. அது யார் கவனிக்கிறாங்களோ இந்த மாதிரி நான் கவனிக்கணுமோ எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க. வளர்ந்த பிறகு கூட எங்கே வேணாலும் ஒப்படைச்சிடலாம். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். தேவை அம்மாவுடைய ஒரு இதுதான் பாசமும் அதோட உணவு வளர்க்குறது. அதாவது அந்த நம்மளை பைண்ட் ஆயிடுச்சு. நம்மளோட பைண்ட் ஆகி ஒரு தாய் மாதிரி என்னை பைண்ட் பண்ணிடுச்சு. இரவு தூங்கும்போது என் தோல்லாம் தூங்கும். அந்த மாதிரி தூங்கணும். அது அந்த டெம்பரேச்சர்லாம் அங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா கூண்டில் தான் அடைச்சி வச்சுருக்காங்க. 5க்கு 5 தான் கூண்டில் அடைச்சி வச்சுருக்காங்க. நைட்டில் ஆள் கிடையாது. அதுவும் அங்கே பெரிய லம்பெல்லாம் இது கிடையாது. ஃபுல்லாக சாதாரண ரூமில் தான் அடைச்சி வச்சுருக்காங்க. பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கத்துச்சு. அது சந்தோஷமாக இருந்துச்சு. கூட வரதுக்கு பார்த்துச்சு. அவங்க திறந்து விடலை. அது அந்த இதுலேயே அது பாவம் ரொம்ப இதாகிருக்கு. ஒரு தாய் உள்ளத்தோடு கவனிச்சிருக்கணும். அதுதான் அது முக்கியம். மருத்துவம்ன்றது 2வது பாட்டுங்க. மருத்துவம் இந்த டாக்டர்னாலும் பார்க்கலாம், யார் வேணாலும் பார்க்கலாம். வளர்ந்த பிறகு நீங்கள் என்னவெல்லாம் செய்யலாம். எந்த ஒரு உயிரினத்துக்கும் தன்னுடைய சிங்கக்குட்டியாக இருந்தால் புலிக்குட்டியாக இருந்தால் சின்ன குட்டியாக இருக்கும்போது அது தெரியாது, தான் யாருன்னு தெரியாது. நாங்கள் நீதிமன்றத்தில் அந்த வக்கீல் மூலமாக நாங்கள் எங்களுடைய இதை சொல்லுவோம். தரப்பில் நாங்கள் அதை இன்டிமேட் பண்ணுவோம். நீங்கள் தகவல் சொல்ல போகிறோம். என்னை பார்த்தோன்னே கத்திக்கிட்டே இருந்துச்சு. என்னை கூடயே சந்தோஷம். அந்த நேரத்தில் என் கையிலே தூங்குச்சு. ஒரு 10 நிமிஷம் கையில் தூங்குச்சு. அதுக்கு வெளியில் போய் எங்களோட சுற்றினா அது நல்லா ட்ராவல் பண்ணும், நல்லா இருக்கும். அதுக்கு சந்தோஷமாக வேடிக்கைலாம் பார்க்கும். அது ஒரு 5க்கு 5 கூண்டில் ஒரு நாள் எவ்வளோ நாள் உயிர் வாழ முடியும்? கஷ்டம். பயிர் வச்சு கொடுப்பேன். ஒவ்வொரு பயிரும் மாற்றி ஒரே பயிர் ஒன்று சாப்பிடுவேன். இன்றைக்கி பால் கொடுப்பேன். அதனால் அதுக்கு தேவையான உணவுகளை மாற்றி கொடுத்துட்டே இருப்பேன். அந்த மாதிரி கொடுக்குறாங்களா? வாய்ப்பு இல்லை. ஒரே ஒரு சாப்பாடை வெட்டி போட்டு பழத்தை வெட்டி போட்டு விட்டுருவாங்க. கண்டிப்பாக நான் காப்பாற்றிருப்பேன். அதுக்கு மருத்துவமே தேவை கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.